யார் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காங்களோ இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு டூல். சிம்பிளாக வச்சுங்க, கலாம்லான்னு சொல்லிட்டு ஒரு 50-60 காலம் வச்சுக்காம. ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் இருக்க வேண்டியது என்னன்னாக்கா, இந்த 9ல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூசேஜ். பை அப்படின்னு கொடுத்தா 1 கிளிக்ல பை ஆகிடும். செல்னு கொடுத்தாக்கா 1 கிளிக்ல செல் ஆகிடும். ஹலோ ஜெபு நேயர்களுக்கு வணக்கம். போன இன்டர்வியூவில் ATP - LTP அப்படின்னு 4ஆம் கிளாஸ் கணக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அது கீழே நிறைய பேர் கொரிஸ் கேட்டிருந்தீங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே ATPயை பார்க்குறதுன்னு தெரியல, இது மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தீங்க. இதை விளக்குறதுக்காக இந்த ஒரு ஷார்ட் செஷன். ஓகே, ஜெபுல Desktop EXE மின்ட் Desktop EXEன்னு கேளுங்க. ஒன்லி செலக்ட் brokers have this facility Desktop EXE. ஓகே, நீங்கள் பொருஜ வெளியத் சார், PR சுந்தர் சார், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, யார் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காங்களோ இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு டூல் என்னன்னு பார்த்தாக்கா நெஸ்ட் ட்ரேடிங் டெர்மினல், கம்பாலா ட்ரேடிங் டெர்மினல், ஓடியான், இது மாதிரி Desktop EXE தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் யூஸ் பண்ணுறது இந்த கம்பாலா, நெஸ்ட்டு, ஓடியன். இதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்குங்க. டூல் இருந்தால் மட்டும் பார்த்தது, டூலை எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கணும் இல்லையா? இதுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு நெஸ்ட் PDF அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு 50-60 பக்கம் ஒரு PDF வரும். அதை எடுத்து வச்சிங்க, பிரிண்ட் எடுத்து வச்சிங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அக்கஸ்டம் ஆகிங்க. இதை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ, ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ, ஒரு டூ இட் யுவர்செல்ஃப் வீடியோ ஒன்று கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த PDF டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படிச்சுட்டு இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ஸ்க்ரீனில் இது EXE இல்லையா? ஸோ ட்ரேடிங் சிம்பிள் வந்துடுது. சிம்பிளாக வச்சுங்க, கலாம்லான்னு சொல்லிட்டு ஒரு 50-60 காலம் வச்சுக்காம உங்களுக்கு தேவையானது. மார்க்கெட்டில் 9 காலம் தான் முக்கியம். NSEயில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்க, பவ் காப்பி அப்படின்னு டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா 9 காலம் தான் இருக்கும். சீரியல் நம்பர், ஸ்கிரிப்ட் நேம், ஸ்கிரிப்ட் டைப், ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், வால்யூம், டைம் ஸ்டாம்ப், 9 காலம் தான் இருக்கும். இந்த 9 காலம் தான் ஃபீல்டு தான் ரா டேட்டா. மற்ற எல்லாம் ஸ்டாக்கஸ்டிக், ஸ்டாக்கஸ்டிக் டி, RSI, இச்சுமோக்கு, நீங்கள் என்ன இண்டிகேட்டர், லீடிங் இண்டிகேட்டர், லேக்கிங் இண்டிகேட்டர் எதுவாக இருந்தாலும் இந்த 9 காலம்லேருந்து டிரைவ் பண்ண வேல்யூஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த 9 காலம் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் இருக்க வேண்டியது என்னன்னாக்கா, இந்த 9ல் ஸ்கிரிப்ட் நேம் கீ, ஓகே, LTP கீ, நெட் சேஞ்ச், நேற்றுக்கு இன்றைக்கி எவ்வளோ நடந்திருக்கு, பர்சன்டேஜ் சேஞ்ச் எவ்வளவு, வால்யூம் எவ்வளவு, ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், இதை மாதிரி சிம்பிளாக வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா போதும். இதை வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே ATP - LTP இதை எப்படி ஆட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. 1 செகண்ட். இப்போ நான் இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணுறேன். இந்த டாப்பில் ட்ரேடிங் சிம்பிள் இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த டாப்பில் ரைட் கிளிக் பண்ணுறேன். கீழே போனீங்கன்னாக்கா ஆட் கஸ்டம் காலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ஆட் கஸ்டம் காலம்னு சிம்பிளாக A - L, ATP - LTPக்கு A - L அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஆட் கஸ்டம் காலம் அப்படின்னு கொடுத்துட்றேன். இது இந்த சூஸ் பண்ண சொல்லும், என்ன பண்ணணும் அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லும். இந்த இடத்துல ATP - LTP இங்கே போயிட்டு டைப் பண்ணுறேன். ஃபீல்டு சூஸ் பண்ணிவிட்டு ATP இதை டபுள் கிளிக் பண்ணால் மேலே போயிடும். இதுக்கப்புறமா இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க, அது அங்கே போயிடும். திருப்பி இங்கே வந்துட்டு LTP சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த காலம் உங்களுக்கு கடைசியில் ஆட் ஆகிடும். இந்த A - L தூக்கி இங்கே பக்கத்தில் வச்சிட்டிங்க, ட்ராக் அண்ட் ட்ராப் இங்கே வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ATP LTP காலம் வந்துடும். ஸோ இந்த ATP LTP மார்க்கெட் ரன் ஆகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ATP இருக்கு. நீங்கள் காலம் சூஸரில் போயிட்டு ஷோ காலம் சூஸரில் போயிட்டு நீங்கள் ATP சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ATP ஏற்கனவே அங்கே இருக்கு. இதை எடுத்து இங்கே போட்டிங்கனாக்கா யூ கெட் ATP. ஸோ இப்போ மார்க்கெட் ரன் ஆகலை அப்படின்றதால இந்த டிஸ்பிளே ஆகலை. யூஸ்வலாக இந்த இடத்துல நீங்கள் போடும்போது ATPலேருந்து இந்த LTPயை மைனஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்துரும். இந்த வேல்யூ வச்சுக்கிட்டு
when the price is below ATP. இந்த ATP 160 இருக்கு, LTP 113 இருக்குனாக்கா இந்த கண்டிஷனில் வரும்போது ATP minus LTP value of ITM option. இதில் 23,000 கால் ITM ஆப்ஷன், 23,500 கால் OTM ஆப்ஷன், ATM ஆப்ஷன் இல்லையா? இந்த வேல்யூ 393லேருந்து 356க்கு உங்களுக்கு வித்தியாசம் 42 பாயிண்ட். 160லேருந்து 113க்கு வித்தியாசம் 47 பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ATP minus LTP value of ITM ஆப்ஷன் இஸ் லெஸ் தென் ATP minus LTP value of ATM ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதை ஒழுங்காக யூஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஜெபு கால் பண்ணுங்கள், உங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஃபோன் பண்ணுங்கள், அவர்கிட்ட எனக்கு மின்ட் டெஸ்க்டாப் EXE வேணும்னு கேளுங்க, இன்ஸ்டால் பண்ணி தர சொல்லுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னு பண்ணுவாங்க. கூகுளில் போயிட்டு நெக்ஸ்ட் ட்ரேடிங் டெர்மினல் PDFன்னு தேடுங்க, அது ஒரு 50 பக்கம் PDF வரும், அதை டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி இந்த EXE யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூசேஜ். 2G நெட்ஒர்க் இருந்தால் கூட ஒர்க் ஆகும், 5G 6Gலாம் தேவையில்லை, ரொம்ப லைட் வெயிட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யுவர் ட்ரேடிங் வில் சேஞ்ச் ட்ராமேட்டிக்லி. இதில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, இந்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்துட்டீங்கக்கா இன்னும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு ஃபேவரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த விண்டோ நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த விண்டோ வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த இதை இங்கே ஆட் டு ஃபேவரேட்ஸ் போட்டேன், எந்த சிம்பிள் வச்சுட்டு இருக்கணும் அந்த சிம்பிள் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிட்டு அதை ஆட் டு ஃபேவரேட் அப்படின்னு போட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இது மாதிரி தனியாக வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு எந்த ஸ்க்ரீனில் போனாலும் எக்ஸல் ஃபைலில் ஏதாவது கால்குலேட் பண்ணி வச்சுட்ருக்கீங்க, யூ வாண்ட் அ டேக் எ ட்ரேட், இல்லாட்டி ஒரு charting.comல ஏதாவது ஒரு வச்சுட்ருக்கீங்க, அதை பார்த்து ட்ரேட் பண்ணணும், ட்ரேடிங் வியூ இல்லாட்டி மின்ட் ஆப்பில் வெப்சைட்லேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க, இதை மாதிரி உங்களுக்கு தனியாக வந்துடும். இதை போயிட்டு ஒன் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் ட்ரேட் நடந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ஸோ இதில் நீங்கள் ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம், ஒரே கிளிக்கில் முடிஞ்சு போயிடும். நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்கு வரணுன்னே அவசியம் இல்லை. எந்த சார்ட்டில் இருக்கீங்களோ அந்த சார்ட்டில் இருந்துட்டு பை அப்படின்னு கொடுத்தா ஒன் கிளிக்கில் பை ஆகிடும், செல்னு கொடுத்தாக்கா ஒன் கிளிக்கில் செல் ஆகிடும். நீங்கள் ப்ரிஃபரன்சஸில் போயிட்டு எனக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் வேண்டாம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் பை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். எனக்கு இந்த கன்ஃபர்மேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரே கிளிக்கு தான், அக்கௌண்ட்டில் பைசா இருந்தால் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு இது ட்ரேட் ஆகிடும், எக்ஸிட் பண்ணாலும் ஒரு கிளிக்கு எக்ஸிட் ஆகிடும். இதை மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி சொல்லி கொடுத்ததில் 2 விஷயம், ஹவு டு ஆட் அ கஸ்டம் காலம், ATP minus LTP வேல்யூ எப்படி எடுத்துன்னு வருது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். 2வது ஆட் டு ஃபேவரேட், இதை கொடுத்துட்டு ஒன் கிளிக்கில் சிம்பிளாக எப்படி ட்ரேட் பண்ணுறது, இந்த ஸ்க்ரீனுக்கே நீங்கள் போக தேவையில்லை. ஸோ நீங்கள் யூஸ்வலாக இந்த ஸ்கால்பிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு ஆட் டு ஃபேவரேட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கால்பிங்க்கு இதோட பெஸ்ட் டூல் எதுவுமே கிடையாது. குவிக்காக ட்ரேட் முடியும், யூ கேன் மேக் ப்ராஃபிட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த டூல் இருக்குது எங்ககிட்ட, இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டூல் உங்களுக்கு ட்ரேடிங்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ. ஸோ எனி ட்ரேடிங் டிசிஷன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு எடுங்க. ஜெயிங்க, உச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டேக் கேர். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.